இந்த வரலாற்று ஆய்வுகளில் அதோட தான் நம்ம பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் போன வகுப்புல இல்லை? ஆமாம். இந்த வரலாற்று ஆய்வுகளில் பல்லவ மன்னரை பற்றிய ஆய்வுகளில் அதுவும் குறிப்பாக நந்திவர்மனை பற்றிய ஆய்வுகளில் அவர் ஈடுபட்டிருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி பார்த்தோம். எப்படிப்பட்ட ஒரு மன்னன் அவன் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். தமிழுக்கு தலை கொடுத்த ஒரே மன்னன் அப்படிங்கிற ஒரு சிறப்பும் இவனுக்கு இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்த்தோம் இல்லையா? ரைட். அடுத்ததா பார்த்தீங்கன்னா இதை இன்னொருத்தர் வாசிமா. யாருமா வாசிச்ச காலையில்? நீ வாசிமா. வரலாற்று ஆய்வுகள் தொடங்க. தொடங்கி ஆய்வில் அம்மன்னனை பற்றி ஆமா நந்திவர்மனை பற்றி எழுதப்பட்ட முதல் நூல் எது? மூன்றாம் நந்திவர்மன் அப்படிங்கிற ஒரு மன்னனை பற்றி எழுதப்பட்ட நூல் தான் முதல்ல எழுதப்பட்ட நூலாக இருக்கிறது. அவரை பற்றிய செய்திகள் பல்வேறு குறிப்புகள் இடம்பெற்றிருந்தாலும் நூலாக ஏதாவது வெளிவந்திருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா மூன்றாம் நந்திவர்மன் அப்படிங்கிற பெயர்ல வெளிவந்த நூல் தான் இந்த நந்திவர்மனை பற்றி வெளிவந்த நூல்கள்ல முதல் நூலாக இருக்கிறது. சரியா? அடுத்தது கோடு போட்டு வைங்க. களப்பிரர் கலை வரலாறுகளையும் பதிவு செய்கிறார். அப்ப வெறுமனே அந்த மன்னர்களை பற்றிய வரலாறு மட்டும் இல்லாமல் அந்த அக்காலத்திய பண்பாடு கலை போன்ற பல்வேறு துறைகளிலேயும் என்ன பண்றாரு ஒரு கவனத்தை செலுத்தி அந்த காலத்துல இந்த மன்னரை பற்றி எழுதுறோம்னா இந்த மன்னனுடைய பண்பாடு அந்த காலத்துல எவ்வாறு இருந்தது, அந்த கலையில என்னென்ன முக்கியத்துவம் கொடுத்து இவங்க கலையை வளர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகளையும் அவர் பல்வேறு விதமான கோணங்களிலே ஆராய்ச்சி செய்து என்ன பண்றாரு அந்த முடிவுகளை வெளிக்கொண்டு வருகிறார். அப்ப மன்னர்களை பற்றிய ஆய்விலும் ஈடுபட்டிருக்கிறாரு. அடுத்தது பார்த்தோம்னா இந்த களப்பிரர் அப்படிங்கிறவங்க ஆட்சி செஞ்சிருக்காங்க. அவங்களை பற்றிய ஒரு சிறப்பும் செய்திகளும் இங்க இருக்கு, நமக்கு பார்க்கலாம். அடுத்தது ஆமா மூன்றாம் நூற்றாண்டு முதல் 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பக்கத்தில் போடுங்க, பக்கத்தில் எழுதுங்க. 250 கிபி 250 கிபி 600 கிபி 250 கிபி 600 அப்படிங்கிறத எழுதுங்க. அதுதான் இந்த களப்பிரர்கள் ஆட்சி செய்து கொண்ட காலப்பகுதியாக இருக்கிறது. அதாவது சங்க காலத்துக்கு பிற்பட்ட காலப்பகுதி. கிபி 250 25 சுழியம் ஒரு கோடு கிபி 6 சுழியம் ஆமா 250 முதல் 600 வரைக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அப்படின்னா 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டுலாம் ஏற்கனவே அந்த முடிவுடை மூவேந்தர்கள் ஆட்சி செஞ்சு இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வேந்தர்கள் எல்லாம் தங்களுக்குள்ளே ஏற்கனவே சண்டை போட்டுட்டு கடந்ததுனால இவங்களை பெருங்கூட்டமாக வந்த ஒரு குழு களப்பிரர் குழு அப்படின்னா இந்த ஒரிசா ஆந்திரா கர்நாடகா பகுதிகளில் வாழ்ந்த அந்த குழு அந்த கூட்டம் என்ன பண்ணது பெரும்படையா திரட்டிக்கு வந்து தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த சேர சோழ பாண்டிய மன்னர்களையும் வீழ்த்திட்டாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க தனித்தனியா பிரிஞ்சு இருந்தாங்க. நாம எல்லாமே 3 வேந்தர்கள் தனித்தனியாக இருந்தாலும் சரி நம்ம எல்லாம் தமிழை தாய்மொழியாக கொண்டு ஆட்சி செய்து கொண்டு வந்தவர்கள் என்ற ஒற்றுமை இல்லாமல் யார் வீரன் யார் தீரன் யார் ரொம்ப அதிக பலசாலி என்பதை எல்லாம் இவர்களுக்குள்ள போட்டி என்கின்ற ஒரு மனப்பான்மையை வளர்த்தது. அப்படி வளர்த்த பிறகு என்னாச்சு இவங்க எல்லாருமே தனித்தனியா பிரிஞ்சு இருந்தாங்க. இது சேரநாடு,
இது சோழ நாடு, இது பாண்டிய நாடு, இது பல்லவ நாடு என்று தனித்தனியா பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்படி இவங்க தனித்தனியா பிரிஞ்சு வாழ்ந்தது வருகின்ற புதிய நபருக்கு ரொம்ப எளிமையா போச்சு இவர்களை வீழ்த்துவதற்கு. அதாவது ஒரு எடுத்துக்காட்டு கூட சொல்லுவாங்களே, தனித்தனியாக பிரிந்து கிடந்தால் வீழ்த்துவது எளிது, ஒன்றா கூட்டு சேர்ந்திருந்தாங்கன்னா அவங்கள வீழ்த்துறது கடினம் அப்படின்னு நமக்கு சாதாரணமான இலக்கணமே நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. அப்ப இந்த மாதிரி இல்லாம என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு இருந்ததுனால அந்த கலப்பிரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த தமிழகத்திலிருந்து கொஞ்சம் மேல ஆந்திரா, பீகார், ஒரிசா போன்ற பகுதிகளிலே வாழ்ந்து வந்தவர்கள் பெரும்படையாக என்ன பண்ணாங்க, இந்த 3 வேந்தர்களையும் வீழ்த்திட்டாங்க. வீழ்த்திட்டு கிட்டத்தட்ட 3 நூற்றாண்டுகள், 250 600 வரைக்கும் 250 ஆண்டுகள் தான். ஆனால் 3 நூற்றாண்டுகளாக ஆதிக்கம் செலுத்தியவர்கள் யார் தமிழகத்தைன்னு பார்த்தோம்னா இந்த கலப்பிரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். அப்ப அதுக்கு துல்லியமா சொல்லணும்னா 250 முதல் 600 வரைக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் தமிழகத்தை ஆட்சி செய்தவர்கள் யாருன்னு பார்த்தா கலப்பிரர்கள் என்ற மன்னர்கள். நம்ம சங்க காலத்தை தமிழகத்தை ஆட்சி செய்து வந்தவர்கள் நம்ம வரலாற்றில் என்ன படிச்சிருக்கோம், சேரர், சோழர், பாண்டியர் மற்றும் பல்லவர்கள் தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற செய்தி தான் நம்ம வரலாற்றை படிச்சிருக்கோம். ஆனால் கலப்பிரர்கள் என்ற ஒரு மன்னர்களும் ஆட்சி செய்திருந்திருக்கிறார்கள். சரி, இந்த காலத்தை என்ன சொல்றாங்க அவங்க, இக்காலம் தமிழர்கள் வரலாற்றில் இருண்ட காலம் என்று மரபு வழிபட்ட வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருந்தனர். அப்ப தமிழகத்துல ஏற்கனவே ஒரு வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்னது, கலப்பிரர்கள் காலம் ஒரு இருண்ட காலம் அப்படின்னு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப யாருடைய காலம் இருண்ட காலம்? சரி, அப்ப ஏன் இந்த இருண்ட காலம் சொன்னாங்கன்னா அது கேள்விக்குறி ஒன்று வருது இல்லையா? எதனாலங்க இருண்ட காலம்? ரொம்ப ரொம்ப அசம்பாவிதங்கள் நடந்த காலம்னு சொல்றாங்க போல இருக்கு, அதனால்தான் இருண்ட காலம்ங்கிறாங்க அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இவர் சொல்றாரு, அப்படி இம்மன்னர்கள் குறித்த ஆய்வை வேங்கடசாமி விரிவாக மேற்கொண்டு கலப்பிரர்கள் குறித்த புதிய கண்ணோட்டத்தை கலப்பிரராட்சி தமிழகம் என்னும் நூலின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாரு இந்த நூல்ல அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் வரலாற்று ஆய்வாளர்கள் எல்லாருமே இந்த கலப்பிரர் காலத்தை இருண்ட காலம் என்று சொன்னாங்க அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோம்னா நமக்கு கிடைக்கிற விடை என்னன்னு கேட்டா, அந்த காலத்துல பிரம்மதேய முறையில இந்த சேர சோழ பாண்டிய மன்னர்கள் அந்தணர்களுக்கு நிலங்களை நன்கொடையாக கொடுத்திருந்திருக்காங்க. நான் கூட முன்னாடி இந்த பாரியை பற்றி சொல்லுகிற போது பார்த்தேன், என்ன சொன்ன, 300 ஊர்களை பரம்பு நாடு உடையது, அதை பரிசலர்கள் வாங்கி கொண்டு சென்று விட்டார்கள், மீதம் இருக்கக்கூடியது பரம்பு மலை. சேர சோழ பாண்டிய மன்னர்கள் 3 பேர் சேர்ந்து வந்தாலும் அந்த பரம்பு மலையை நீங்கள் கைப்பற்றுவது கடினம். ஆனால் அது கூட உங்களுக்கு எளிமையானது. எப்படி? நீங்கள் ஒரு பரிசலர் போல பாடி ஆடி பரம்பு மலை எனக்கு கொடுத்து விடு பாரியே என்று கேட்டால் தந்து விடுவான். மாறாக நீங்க நேருக்கு நேர் சண்டை போட்டு அவனை அந்த பரம்பு மலையை நீங்கள் மீட்டு விடலாம் என்று எண்ணினால் அது நடவாத காரியம் அப்படின்னு அந்த பாரியினுடைய பெருமையை ஒரு சொல்ல பொண்ணாங்கன்னு பார்த்தோம். இப்ப இதே மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அந்த சேர சோழ பாண்டிய மன்னர்கள் இந்த அந்தணர்களுக்கு நிலத்தை பிரிச்சு கொடுத்துட்டாங்க. நீ கொஞ்சம் வச்சுக்கோ, நீ கொஞ்சம் இந்த ஊரை நீ பகுதி ஆட்சி செய்துக்கோ, அதாவது அதுல இருந்து வரக்கூடிய வருமானங்களை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இப்ப இந்த கலப்பிரர்கள் வந்த பிறகு என்ன திரும்ப பண்ணாங்க, டேய் உங்களுக்கு பிரம்மதேய முறையில கொடுக்கப்பட்ட நிலங்களை எல்லாம் திரும்ப கொடுத்துருங்க என்கிட்ட. இப்ப வாங்கினவனுக்கு மட்டும்தான் அது மகிழ்ச்சி, இப்போ பிடுங்கன்னா யாருக்கு அது இகழ்ச்சி? அவன் என்ன பண்ணுவான், திரும்ப வறுமை கோட்டுக்கு கீழே போயிடுவான், ரொம்ப பின்வாங்கிடுவான். அவன்கிட்ட 10 ஏக்கர் 100 ஏக்கர் நிலம் கொடுத்துருக்காங்க, அது அரசர் கொடுத்தது தானே பிரம்மதேய அடிப்படையில். பிரம்மதேயம்னா ஒன்றும் இல்லை, கோயிலுக்கு சொந்தமானது, அதை நீ பராமரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறது. அதுக்கு பேர் தான் பிரம்மதேய முறை அப்படின்னு பேர். அப்படி கொடுக்கப்பட்ட நிலங்களை அபகரிச்சுட்டாங்க. யாரு? கலப்பிரர்கள் அபகரிச்சுட்டாங்க. அபகரிச்சிட்ட உடனே அவனுக்கு என்ன தோணும், எனக்கு மன்னன் கொடுத்தவன் நல்லவன், புடுங்கினவன் கெட்டவன். இப்ப அவன் வரலாற்று பதிவு செய்யறான். என்ன பண்ணுவான், வரலாற்றை பதிவு செய்யக்கூடிய இடத்துல அவன் இருக்கான். என்ன சொல்லுவான், டேய் என்கிட்ட இருக்கக்கூடிய நிலத்தை எல்லாம் பிடிங்கிக்கிட்டான்டா, இந்த காலம் இந்த மன்னர்களுடைய ஆட்சி காலம் எப்படி நல்லாட்சி புரிந்த காலமாக இருக்கும், இது வரலாற்றுல இருண்ட காலம்டா அப்படின்னு அவன் பதிவு செஞ்சு வச்சுட்டு போயிட்டான். அப்ப எழுதுனவன் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவனா இருந்தான். யாரு? அந்த பயன்படுத்திக்கிட்டு இருந்தவன் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவனா இருந்தான். அதனால அவனுக்கு அந்த நிலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, வாங்கி சரி இவங்க தான் வச்சுக்கிட்டாங்களான்னு பார்த்தா இல்லை. அந்த நிலப்பகுதி அவனே ஏர் ஓட்டி, அவனே உழுது, அவனே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருப்பானா? இல்லை. அந்த நிலப்பகுதியை வேற யாராச்சும் ஆள் வச்சு தானே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருப்பான், கூலி ஆட்கள் தானே வச்சு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. யார் யார் எல்லாம் எந்தெந்த நிலப்பகுதியை உழுதார்களோ, விதைத்தார்களோ, அதுக்காக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டார்களோ அவர்களுக்கு பிரித்து கொடுத்துட்டான். ஒரு 100 ஏக்கர் இருக்குதுப்பா அவனுக்கு, 100 ஏக்கர்ல ஒருத்தனாலேயோ 2 பேராலேயோ வேலை பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர் அங்கே வேலை பார்த்தா தான் அந்த அவ்வளோ பகுதியில் நம்ம விவசாயம் பண்ண முடியும். அப்போ யார் யாரெல்லாம் அந்த நிலத்தில் வேலை பார்த்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுத்தான். யார் நல்லது பண்ணியிருக்கானா கெட்டது பண்ணியிருக்கானா? நல்லது தானே பண்ணியிருக்கான். ஆனால் யாருக்கு கெட்டது பண்ணியிருக்கான்?
ஒரே ஒருத்தனுக்கு மட்டும் தான் கெட்டது பண்ணியிருக்கான், அதை வாங்கி எல்லாருக்கும் பிரித்து கொடுத்தான் இல்லையா? அப்படி எல்லாருக்கும் பிரித்து கொடுத்தது ஒரு வேலையை செய்தவர்கள் இந்த களப்பிரர்கள். அப்போ அந்த எழுதக்கூடிய வரலாற்றை பதிவு செய்யக்கூடிய இடத்துல அவங்க இருந்ததுனால எனக்கு தான் பாதகமாக இருந்துச்சு. அதனால் இது நல்லாட்சி புரிந்த ஒரு காலம் கிடையாது, இது இருட்டடிக்கப்பட்ட ஒரு காலம். அதனால் வரலாற்றில் இது இருண்ட காலமாக பதியப்படட்டும் சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போயிட்டானுங்க. இது வரைக்கும் நீங்கள் வரலாற்று புத்தகத்தை எடுத்து ஆங்கில வழியோ தமிழ் வழியோ எடுத்து படிச்சிங்கன்னா களப்பிரர்கள் ஆட்சியில் இருண்ட காலம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டால் களப்பிரர்கள் ஆட்சின்னு ஒரு ஒன்று. அப்போ களப்பிரர்கள் ஆட்சியை அந்த வரலாறு எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இருண்ட காலமாக பதிவு செஞ்சுருக்கிறாங்க. சரி, இவங்க வேறு ஒன்றையும் செஞ்சாங்க. என்னது? தமிழுக்கு அவங்க எந்தமே தொண்டுமே செய்யலை அப்படின்னு பார்த்தோம்னா சங்கம் மருவிய காலத்தில் 2000 வருஷத்துக்கு பிறகு எழுந்த நூல்கள் பட்டியலை எடுத்து பார்த்தாங்க. அவர்கள் காலத்தில் அதிக நூல்கள் எழுந்திருக்கிறது. இவர் தான் சொல்றாரு, மயிலேசீனி வேங்கடசாமி தான் சொல்றாரு, இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள்ல பெரும்பான்மையான நூல்கள் அவர்கள் காலத்தில் இருந்தது தானப்பா, அப்புறம் எப்படிப்பா நீங்க சொல்லுவீங்க இது வந்து இருண்ட காலம் அப்படின்னு சொல்லுவீங்க அப்படிங்கிறாரு. அப்போ இவர்கள் காலத்துல மக்களும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறார்கள், தமிழ் மொழியிலும் ஏராளமான நூல்கள் எழுந்திருக்கிறது. அதனால நீங்கள் சொன்னது களப்பிரர்கள் காலம் இருண்ட காலம் சொன்னீங்க, அது அப்படி இல்லை, அது களப்பிரர்கள் காலம் இந்த தமிழகத்துக்கு ஒளியூட்டிய காலம் என்று நிரூபித்தார். பக்கத்தில் எழுதுங்க. களப்பிரர்கள் ஆட்சியில் தமிழகம் இருண்ட காலத்தை அவர் வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இவர் சொல்றாரு களப்பிரர்கள் ஆட்சியில் தமிழகம் தமிழகத்திற்கு ஒளியூட்டிய காலம். இப்படி எழுதுறீங்க. யார் சிரிக்கிறாங்களோ அப்போ அவங்க தான் மாற்றி வச்சுருப்பாங்க. யாருமா அது? நீயா? சரி, இந்த லீப்போடு ஒளியூட்டிய காலம் தமிழகத்திற்கு ஒளியூட்டிய காலம். சரி, எது யாருடைய காலம்? களப்பிரர்கள் காலம். சரி, அப்ப இந்த களப்பிரர்கள் ஆட்சியில் தமிழகம் அப்படிங்கிறதுல ஏற்கனவே ஒரு வரலாறு நம்பப்படுகிறது. என்ன வரலாறு நம்பப்படுகிறது? களப்பிரர்கள் அப்படின்னா அவருடைய ஆட்சி காலம் தமிழகத்தின் இருண்ட காலம் அப்படின்னு நம்பப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இவர் என்ன சொல்றாரு? அது இருண்ட காலம் இல்லை, அதுதான் ஒளியூட்டிய காலம் அப்படின்னு தன்னுடைய வரலாற்று ஆய்வுகள் மூலமாக நிரூபிக்கிறார். யாரு? மயிலேசீனி வேங்கடசாமி. அடுத்தது கலையியல் ஆய்வு. உட்காருங்க, பக்கத்தில் படிங்க. ஆமாம், ஓவியக் கல்லூரியில் இளமை காலத்துல ஓராண்டுகள் அவர் ஓவியக் கல்லூரியில போய் படிச்சுட்டு வந்திருக்கிறாரு. அப்படி ஓவியக் கல்லூரியில் படிச்சது அவருடைய வறுமையை போக்குவதற்கு முயற்சி செய்ததா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை, இன்னும் வறுமையை கூட்டியதாக இருந்தது. அதனால அந்த கல்லூரிக்கு போவதை நிறுத்திவிட்டு அடுத்த வேலைக்கு செய்வதை ஆரம்பித்தார். இந்த மோட்டார் வாகனங்கள் உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய இடம், அதை விற்கக்கூடிய இடம், இப்படிப்பட்ட இடங்களெல்லாம் போய் வேலை பார்த்துருக்கிறார். நம்மால் மோட்டார் வாகனங்கள் உதிரி பாகங்கள் விற்கக்கூடிய கடையிலும் அதை இணைக்கக்கூடிய கடைகளிலும் போய் என்ன பண்ணியிருக்காரு? ஆரம்ப காலங்களில் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற நிலையில போய் வேலை பார்த்துருந்துருக்கிறார். இப்படி பல்வேறு நிலைகளிலே போயிட்டு வறுமையும் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஆய்வுகளும் ஒரு பக்கம் சொல்லிட்டு அவர் ஆய்வுகளை மேற்கொள்வதையும் குடும்பத்தை கவனிப்பதையும் அந்த இரண்டு கண்களாக கருதி என்ன பண்ணாரு? ஆய்வை மேற்கொண்டு வருகிறார். சரி, இப்போ வரலாற்று ஆய்வுகளை அடுத்து இந்த கலையியல் ஆய்வுகளும் அவர் மேற்கொள்கிறார். இந்த கலையியல் ஆய்வுகளில் அவர் செய்த சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லா நூல்களுக்கும் கலை சார்ந்த நூல்களுக்கும் அடிப்படையாக இருந்தது யாருடைய நூல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், இந்த மயிலேசீனி வேங்கடசாமியுடைய நூல்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் பல்வேறு கலை சார்ந்த நூல்கள் எழுந்திருக்கின்றன. அதுல குறிப்பாக ஒரு நூலை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. என்னது அது? ஆமாம்,
இப்ப இதுல 3 செய்திகள் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நமக்கு ஒரு 2 மதிப்பெண் புத்தகத்திலே இருக்கு. தமிழர் வளர்த்த அழகு கலைகள் குறிப்பு வரைக அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. முதல்ல எடுத்தவொடனே இந்த நூலை எழுதிய ஆசிரியர் எழுதணும் இல்லையா? அப்ப பக்கத்தில் 2 மதிப்பெண் போட்டு ஆசிரியர் மயிலை சீனி வெங்கடசாமி அப்படின்னு எழுதுங்க. 2 மதிப்பெண் அப்படின்னு எழுதிருங்கப்பா. எழுதிட்டு கீழே ஆசிரியர் மயிலை சீனி வெங்கடசாமி, அந்த நூலுக்கு நேராக கோடு போட்டு எழுதுங்க. மயிலை சீனி வெங்கடசாமி. எழுதிட்டு இங்க பாருங்க, இந்த நூலை எழுதுகிற போது, இந்த நூற்குறிப்பு எழுதுகிற போது 4 கருத்துக்கள் இடம் பெற்றுக்கணும். மேல 4 போட்டு ஒரு வட்டம் போட்டுங்க. இந்த இடத்துல 4 2 மதிப்பெண் இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு போட்டு 4 கருத்துகள். என்னென்ன கருத்துகள்? முதல் கருத்து ஆசிரியர். ஆசிரியர் பேர் எழுதிட்டீங்க. இப்ப ஆசிரியர் யாரு? வெங்கடசாமி. 2வது கருத்து தமிழரது கலைத்திறனை எடுத்துரைக்கும் தமிழர் வளர்த்த அழகு கலைகள் என்னும் நூல் தமிழரது கலைத்திறனை எடுத்துரைக்கும் நூலாக இருக்கிறது. 2வது கருத்து. அந்த கோடு போட்டு மேல 2ன்னு மட்டும் போடுங்க. முதல் செய்தி தமிழரது கலைத்திறனை எடுத்துரைக்கும் நூலாக உள்ளது. 3வது கருத்து கவின் கலைகள் குறித்து தமிழில் வெளிவந்த முழுமையான முதல் நூலாகும். 3வது கருத்து. கோடு போட்டீங்களா? 3வது கருத்து. 4வது கருத்து தமிழக அரசின் முதல் பரிசினை பெற்றது. இந்நூல் தமிழக அரசின் முதல் பரிசினை பெற்றது குறிப்பிடத்தக்கது. அது கீழே அப்படியே அடுத்து தான் நான் சொல்லிட்டு வரேன். இப்ப இதுல 3 செய்தி. முதல் செய்தியாக நாம சொன்ன ஒரு செய்தி என்னது? அப்ப 4 கருத்துகள் இடம்பெற்றிருக்க வேண்டும். எந்த புத்தகத்திலையும் எங்கேயும் தேடாத, எங்கேயும் கிடைக்காது. அது ஏதாச்சும் 1-2 கருத்துக்கள் தான் கொடுத்துருப்பாங்க துணைவன்லாம். நீங்க இந்த 4 கருத்துக்கள் எழுதணும். தமிழர் வளர்த்த அழகு கலைகள் நூல் குறிப்பு எழுதுகன்னு கேட்டா 4 கருத்துகள் இடம்பெற்றிருக்க வேண்டும். 1 ஆசிரியர். 2வது கருத்து கலைத்திறனை எடுத்துரைக்கும் நூலாக உள்ளது. 3 கவின் கலைகள் குறித்து வெளிவந்த முதல் நூலாக இருக்கிறது. 4 ஆமா இந்நூலாக உள்ளது. அப்படிங்கிற இந்த 4 செய்திகளும் நீங்க புரிஞ்சு வச்சுக்கிறீங்க. ரைட். அடுத்ததுமா ஆமா கலை சார்ந்த பிற நூல்கள். இந்த மயிலை சீனி வெங்கடசாமியினுடைய கலை சார்ந்த பிற நூல்கள் அப்படின்னு கேட்டுனாங்கன்னா முதல் நூலே நீங்க தமிழர் வளர்த்த அழகு கலைகள் எழுதுறீங்க. அடுத்தது இறைவன் ஆடிய 7 வகை தாண்டவம் கோடு போடுங்க. அடுத்தது நுண்கலைகள், இசைவாணர் கதைகள் ஆகிய 3 நூல்களையும் கோடு போட்டுங்க. மொத்தம் தமிழர் வளர்த்த அழகு கலைகளோட சேர்த்த 4 நூல்கள். கோடு போட்டுக்கிட்டீங்களா? என்ன கோடு போட்டிருக்கீங்க? இறைவன் ஆடிய 7 வகை தாண்டவம், நுண்கலைகள், இசைவாணர் கலைகள், மேல ஒண்ணு வளர்த்த அழகு கலைகள். ரைட். அடுத்தது ஆமா எப்படி ஓவியம் வரைஞ்சாரு? முன்னாடிதான் பார்த்தோம். ஓவிய கல்லூரியில ஒரு ஆண்டுகள் பயிற்சி எடுத்திருக்கிறாரு எப்படி ஓவியம் வரைய வேண்டும் என்று. அப்ப முகப்பு பக்கங்கள் புத்தகத்துக்கு முன்னாடி முகப்பு பக்கம் ஏதாச்சும் ஒரு படம் வரைஞ்சி பொதுத்தமிழ் 2ஆம் ஆண்டு இப்படிலாம் அவங்க கொடுத்துருப்பாங்க உனக்கு புத்தகத்துல. அது மாதிரி அவருடைய நூல்களுக்கு கீழே பக்கத்துல படம் வரைஞ்சி கொடுக்கறது அவருடைய நூல்களுக்கு அவரே வரைஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறது கூடுதல் செய்தி. ரைட். அமர்க. அடுத்தது பயணம். ஆமா அப்ப சங்க இலக்கியங்கள் மட்டும் இல்லாமல் இலக்கணங்களின் வாயிலாகவும் அவருடைய ஆய்வுகள் நகர்ந்தது அப்படிங்கிறாங்க. வணிகம், களப்பிரர் ஆட்சியில் தமிழகம், கொங்கு நாட்டு வரலாறு, இதெல்லாம் இலக்கிய ஆய்வுகள். இலக்கிய ஆய்வுகள் அப்படிங்கிற தலைப்புல என்னென்ன நூல்கள் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்டாங்கன்னா நாங்க சொல்லுவீங்க. என்னென்னு சொல்லுவீங்க? பழங்கால தமிழர் வணிகம், அதுல இருந்து சில செய்திகளை போட்டுங்க.
போட்டுங்க. பழங்கால தமிழர் வணிகம், களப்பிரராட்சியில் தமிழகம், கொங்கு நாட்டு வரலாறு, தமிழ்நாட்டு வரலாறு, சங்ககாலம், அரசியல் ஆகிய நூல்களையும் இவர் எழுதியிருக்கிறாரு. அதாவது தமிழ்நாட்டு வரலாறுல சங்ககாலம் அது எதை சார்ந்தது? அரசியல் சார்ந்தது. அது ஒரே நூல். அது புரியுதா? ரைட். அடுத்தது உட்காரு, நீ வாசிமா. ஆய்வுலகில் பங்களிப்பை கூற வேண்டுமானால் எடுத்துரைத்ததை குறிப்பிடலாம். பல கோணங்களில் அவருடைய ஆராய்ச்சிக்கு எடுத்துக்காட்டாக உள்ள நூல் எது அப்படின்னு கேட்டாங்க, நம்ம சொல்லுவோம் தமிழ்நாட்டு வரலாறு. பல்வேறு விதமான கோணங்களில் ஆராய்ச்சி பண்றாரு. ஆராய்ச்சி பண்ணி அவர் நூலாக வெளியிடுறார். அது என்ன நூல்? அது தமிழ்நாட்டு வரலாறு. ஆதாரங்களை கொண்டு நுண்ணிய அறிவிற்கு சான்றாக இந்நூல் விளங்குகிறது. இப்ப ஒரு குறிப்பு கொடுக்குறாங்க உங்ககிட்ட. இப்ப நந்திவர்மன் அப்படின்னு ஒரே ஒரு குறிப்பு தான் இருந்துச்சு. அதுல முன்னாடி பின்னாடி செய்திகளை இப்ப நான் உங்ககிட்ட புனைவா சொன்ன சில செய்திகள் இல்லையா, அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட குறுகிய தகவல்களை மட்டும் கொண்டு ஒரு பெரிய ஒரு பேருரையை நிகழ்த்துகின்ற அளவுக்கு அவர் புலமை பெற்றவராக இருந்திருக்கிறார். காரணம், அது சார்ந்த செய்திகள் ஏற்கனவே பல்வேறு நூல்களிலே அதை வாசிச்சிருக்கிறாரு. அதனால ஒரு தலைப்பு சொன்ன உடனே அந்த தலைப்பு சார்ந்த ஏராளமான ஏற்கனவே தொகுத்து வச்சிருக்காரு இல்லையா, அதனால பல்வேறு நூல்களை எல்லாம் எழுதக்கூடிய திறன் பெற்றவராக இவர் இருந்திருக்கிறார். குறைந்த செய்திகளை வைத்துக்கொண்டு நிறைவான பல்வேறு விதமான விரிந்த கோணங்களிலே அந்த நூல்களை ஆராய்ந்து அந்த செய்திகளை சொல்லக்கூடியதில் திறன் பெற்றவராக இருந்திருக்கிறாரு. தமிழ் இயலுக்கு சரி, 19ஆம் நூற்றாண்டு தமிழ் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான நூல் சொல்றாங்க. சரி, அதுக்கடுத்தது ஒரு நூல் எழுதியிருக்காரு. என்ன நூல் பார்த்தா மறைந்து போன தமிழ் நூல்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? மறைந்து போன தமிழ் நூல்கள்னா ஓடி ஒளிஞ்சிக்கிச்சா? என்னாச்சு? அழிஞ்சிடுச்சு. சரி, அழிஞ்சு போச்சு. ஆனா பேர் மட்டும் இருக்குது. எப்படி இவர் எப்படி தெரியும்? எப்படி ஆய்வு பண்ணிருப்பார் நினைக்கிறீங்க? ஏதாவது ஒரு சான்று சொல்லுங்க பார்க்கலாம். பைத்தியம். இப்ப சங்க காலத்திய 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நூல்கள் எல்லாம் இப்படிப்பட்ட நூல்கள் இருந்திருக்கும் அப்படிங்கிற இப்ப நூல்கள் இல்ல. ஆனால் இப்படிப்பட்ட நூல்கள் பெயரை சொல்றாருன்னா எப்படி சொல்லுவாரு இவரு? புத்தகங்கள், அந்த புத்தகங்கள் இருக்குமா? இன்னொரு அம்மையார் பாரு, அது திரு ஞானோதயத்தில் சொல்லியிருப்பாரு ஐயா. அப்படியே அச்சு விட முடியுமா அந்த நூல்கள்லாம்? கல்வெட்டுகள் அதெல்லாம் பதிவு செய்யப்பட்டது. அப்படிலாம் இல்ல, ஓலைச்சூடு இல்ல. வேற இந்த நூல்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா? ஆராய்ச்சின்னு என்ன நீ தான் சொல்ல. ஆராய்ச்சி அவர் ஆராய்ச்சி பண்ணி தான் சொன்னாரு. ஏன் நீ எப்படி புரிஞ்சுக்கிறேன் நான் அவங்ககிட்ட கேட்கறேன். இந்த நூல்கள்லாம் அழிஞ்சு போச்சுப்பா, ஆனா ஒரு 100 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு நூல் இருந்துச்சுன்னா அவர் சொல்றாரு. எப்படி பைத்தீங்களா? இரு கொஞ்சம் பாப்பாரு. வேற இந்த பக்கம்
100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க இப்ப இருக்கிறாங்களா? இல்ல, வேற சொல்லின்னு வந்திருப்பாங்களா? அவங்க அப்படியே இருப்பாங்களா? சரி, இது கூட ஒரு வகையில் ஏற்புடையதா இருக்குது. ஏன்னா ஓ நீயுமா? ஓ இந்த பக்கம் இந்த பக்கம்னா சரி, ரைட். கவனி, அப்ப சான்றுகள் எப்படி கிடைச்சிருக்கும்? அவர் ஆராய்ச்சி தான் பண்ணாரு. அது அந்த ஆராய்ச்சி எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்றேன் பாருங்க. இரு. இப்ப திருக்குறள் ஒரு நூல் இருக்குது. இப்ப எல்லாருக்கும் தெரியும், புத்தகம் இருக்குது, எல்லாரும் வீட்லயும் இருக்குதானே? இருக்குது. சரி, இப்ப நான் ஒரு கட்டுரை எழுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கட்டுரையில திருக்குறளை மேற்கோள் காட்டுறேன் நான். இது ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி எடுத்தால் செய்யும் இருக்குதா? இல்லை. சரி, அப்படி என்ற ஒரு நூலை காலமறிதல் என்ற ஒரு அதிகாரத்திலே வள்ளுவம் மிக அற்புதமாக சொல்லி சென்றிருக்கிறார் வள்ளுவர் அப்படின்னு எழுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ திருக்குறள் என்ற ஒரு நூல் அழிஞ்சிடுச்சுப்பா, ஏன் கட்டுரை மட்டும் கிடைச்சிச்சு. இப்போ அவருக்கு என்ன தெரியும்? ஓ, திருக்குறள்னு ஒரு நூல் இருந்திருக்கு, அந்த நூல்ல இது ஒரு உரையாக இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கட்டுரை, பிறர் எழுதிய அந்த கட்டுரை நூல்கள் இருக்குல்ல, அதன் வழியாக என்ன பண்ணிருக்க, இவருக்கு நூல்கள் கிடைச்சிருக்குது. ஆராய்ச்சி பண்ணாரு அப்படின்னு ஒரே அடிச்சு விட்ட. ஆராய்ச்சி பண்ணாரு. இப்ப நான் திருக்குறளுங்கிறது அப்படி சான்று கிடையாது, நான் உனக்கு புரியணுங்கிறதுக்காக திருக்குறள் ஒரு நூலை சொல்லியிருக்கிறேன் நான். அப்படியே அடிச்சு விடுறத பத்தியா? சரி சரிம்மா, சரி கவனிப்பா. இப்ப செய்தி என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப அந்த நூல் அழிந்து போயிருந்தாலும் அந்த நூல் இருந்த காலகட்டத்தில் ஒருத்தர் எழுதியிருப்பாங்க இல்லையா, ஏதாச்சும் ஒரு குறிப்புகள் எழுதியிருப்பாங்க இல்லையா, அவங்க ஒரு நூல் கூட வேற ஒரு நூல் கூட எழுதியிருப்பாங்க. இப்ப தண்டி அலங்காரமே நம்ம பார்க்கிற போது அது உரை மேற்கோள் பாடல்பா, ஆனால் யார் எழுதுனாங்கன்னு தெரியாதுப்பா இல்ல. ஆனா சில குறிப்புகள் என்ன சொல்லுது, அந்த எடுத்துக்காட்டுகளும் அந்த நூல் குறிப்புகளும் எல்லாமே சான்று பாடல்கள் எல்லாமே தண்டி எழுதுனதுதான் அப்படின்னு ஒரு குறிப்பும் இருக்குது. ஆனால் நமக்கு விளக்க உரைகள் அப்படிங்கிற போது அது எழுதியிருக்க வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கறதும் இன்னொரு இடத்துல சொல்றாங்க. நமக்கு அது பொருள் கிடையாது. அப்போ ஒரு நூல் இருக்குதுன்னு சொன்னா அந்த நூலை வேற ஒரு நூலிலிருந்து மேற்கோள் காட்டி எழுதுவதற்கு அந்த காலத்துல வாய்ப்புகள் இருந்திருக்கிறது, இந்த காலத்திலயும் வாய்ப்புகள் இருக்குது. எழுதிட்ட பிறகு அந்த நூல் அழிஞ்சு போச்சுன்னு சொன்னா, இந்த எழுதுனது இந்த கட்டுரை மட்டும் கிடைச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரியான நூல்கள் இருந்திருக்கு, அது அழிஞ்சு போச்சு அப்படின்னு தெரியும். புரியுதா? இப்படி ஏதாவது ஒரு நூலை படிச்சா தெரிஞ்சுக்க முடியுமா? யாராவது ஒருத்தர் இருந்து படிச்சா தெரிஞ்சுக்க முடியுமா? அப்ப அந்த 333 நூல்களை அவர் தெரிந்து கொள்வதற்கு, பட்டியலை தெரிந்து கொள்வதற்கு எத்தனை நூல்களை அவர் வாசித்திருக்க வேண்டும் பாத்துக்குங்க. அப்ப அழிஞ்சு போச்சு அந்த நூல் பெயரை தெரிஞ்சுக்கிறதுக்கே அவர் பல்வேறு விதமான நூல்களை ஆராய்ச்சி செஞ்சிருக்கணும், படிச்சிருக்கணும். அப்படி படிச்சிருந்தாதான் தெரியும், இந்த நூலை பற்றி பேசியிருக்கிறாங்க, அந்த நூல் எங்க இருக்குதான் தேடி பார்க்கிறாரு, கிடைக்கல. அது காலத்தையும் சொல்றாங்க, 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது சொல்றாங்க. அப்படின்னும் போது அந்த நூல் நமக்கு கிடைக்க பெறவில்லை அப்படின்னு பட்டியல சேர்க்கிறார். இப்படின்னு ஒவ்வொரு நூலா பட்டியலுக்கு சேர்த்துக்கிறாரு. இப்படி சேர்த்து அவர் சொல்லக்கூடிய நூல்களுடைய எண்ணிக்கை எத்தனது? 33. 333. எத்தனை நூல்கள்? அத்தனை நூல்களை அவர் என்ன பண்றாரு, பட்டியல் இடுகிறாரு. அப்போ இத்தனை நூல்கள் நமக்கு கிடைத்த நூல்களை இதே நம்மால வாசிக்க முடியல, கிடைக்காத நூல்களும் இவ்வளவு இருக்குதுன்னா, அத பெயர் தெரிந்ததே அவ்வளவு இருக்குதுன்னு சொன்னா, பெயர் தெரியாமல் எத்தனை நூல்கள் அழிஞ்சு போயிருக்கும்? கற்பனை செஞ்சு பார்க்க முடியுதா நம்மால? வேறு 36 நூல்கள், 15 மேற்கணக்கு 15 கீழ்கணக்கு நூல்களை வாசிப்பதற்கே நமக்கு ஒரு 50 ஆண்டுகள் தேவைப்படும். 15 மேற்கணக்கு 15 கீழ்கணக்கு நூல்களை வாசிக்கிறதுக்கு, முழுசா வாசி அதன் பொருள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு இல்ல. ஏன்னா ஒரே ஒரு நூல் 15 மேற்கணக்கு, அதுக்கு பதிலாக நாங்க செத்திடுவோம். அதை வாசிக்கிறதுக்கு பதிலா நாங்க நாக்கு தள்ளி தோத்திருவோம். அடியா சரி போ, தமிழுக்கு தொண்டு செய்யலாம், தொண்டு செய்தால் நீ சாக மாட்ட, தொண்டு செய்யாத நீ எதற்கு வாழ்ந்து, அப்படிதான் நம்ம போகணும் இல்லையா? சரி போகட்டும். தானே சொல்லுமா. இங்க செய்தி என்ன அப்படின்னு பாக்குற போது, இத்தனை நூல்கள் நமக்கு தெரிந்த பட்டியலில் இருக்கிற போது, எது அழிந்த நூல்கள்
அப்படிங்கிற பட்டியலில் இருக்கிற போது தெரியாமல் எத்தனை நூல்கள் அழிந்திருக்கும் அப்படின்னு நம்மளால கற்பனை செஞ்சு பார்க்க முடியுது. நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட. என்னன்னு கேட்டா, எப்பா சங்க நூல்கள் அப்படிங்கிறது, சங்க இலக்கிய நூல்கள் அப்படிங்கிறது, இந்த ஒரு யானை மிகப்பெரிய ஒரு கரும்புகளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க போது அதில் எஞ்சி கப்புன்னு கரும்பு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, அதில் கொஞ்சோண்டு ஒரு துளி கீழே விழுந்துடுச்சு அந்த கரும்புல. இது எறும்பு பக்கத்தில் வந்துச்சு. அவர் பார்த்தா அப்படியேங்கப்பா சொந்தக்காரெல்லாம் போய் கூப்பிட்டு வருதான். என்னது நமக்கு இனிப்பு மழையே நமக்கு கிடைச்சிருச்சு. எது? இந்த திமா துண்டு கீழே வந்து எறும்பு இதுல இருந்து அது அந்த எறும்பு சொல்லுது, இனிப்பு மழை நமக்கு கிடைச்சிருச்சு, வாங்க எல்லாரும் சாப்பிடலான்னு போய் எல்லாரையும் கூப்பிட்டு வந்துச்சான். இப்ப அந்த எறும்பு தான் நாம. அந்த கிடைத்த அந்த கொஞ்சோண்டு கரும்பு துண்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் இப்ப கிடைச்சக்கூடிய இலக்கியங்கள், நமக்கு கையில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள். அப்ப யானை மானான்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததெல்லாம் எவ்வளவு போயிருக்கும் அப்ப நூல்கள். நாம அந்த கொஞ்சோண்டு கிடைத்த அந்த நூல்களை வைத்துக்கொண்டு அடாப்பா தமிழ் இவ்வளவு நூல்கள் எழுதியிருக்காங்க அப்படின்னு பெருமை பெற்றிக்கிட்டு இருக்கோம். உலக நாடுகளும் அதை பார்த்து என்ன பண்ணுது? வியந்து போகுது. எது? அந்த யானை வாயிலிருந்து கொஞ்சோண்டு விழுந்த அந்த கரும்பு துண்டுகளை. அதுதான் நம்ம இலக்கியம்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப காலத்தால் அழிந்த நூல்கள் ஏராளம். காலம் என்கின்ற யானை சாப்பிட்ட நூல்கள் ஏராளம். அது மிச்சம் வைத்த நூல்கள் கொஞ்சம் தான். அதான் அனல்வாதம் புனல்வாதம்னு ரெண்டு பார்த்தோம். நம்ம அனல்வாதம்னா என்னன்னு பார்த்தோம்? நெருப்புல போட்டுட்டு யார் நூல் எரியாம இருக்குதுன்னு பாக்குறது ஒரு போட்டி. இன்னொரு போட்டி என்னன்னு பார்த்தோம்? தண்ணியில தூக்கி போய் போடுறது. யாருடைய ஓலைச்சுவடிகள், இப்ப நான் வளர்ச்சிக்கிற ஓலைச்சுவடிகளை தூக்கி போட்டா அப்படி எதிர்த்து வருமா? நீந்தின்னு வருமா? வரும். அதுமா போடுறா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டையை மூட்டி விட்டு ஓலைச்சுவடிகள் ஆச்சு காலி பண்ணிட்டானுங்க. இப்படி அழிந்த ஓலைச்சுவடிகள் ஏராளம். தீயில போட்டா அந்த ஓலைச்சுவடி எப்படி இருக்கு? அது போய் தீயில போட்டா எரியாம இருக்குமா? எரியாமல் இருக்கும். போட்டு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஓலைச்சுவடிகளை கொண்டு போய் போட்டு இடி வச்சுட்டானுங்க, காலி ஆயிடுச்சு. இப்படி போன ஓலைச்சுவடிகள் ஏராளம். தண்ணியில் அடிச்சுட்டு போன ஓலைச்சுவடிகள் ஏராளம். இப்படியாக நம்முடைய நூல்கள் திட்டமிட்டு அழிக்கப்பட்டது. அப்படி அழிந்த நூல்கள் ஏராளம். அப்போ அதுல ஒரு சிலர் மட்டும் பேர் தெரிஞ்சு வச்சிருக்காரு. அதுதான் இந்த மறைந்து போன நூல்கள் அப்படிங்கிற தலைப்புல ஒரு 333 நூல்கள் பட்டியல தந்திருக்கிறாரு. அப்ப தமிழினுடைய தொன்மை, தமிழினுடைய இலக்கிய புலமை, இலக்கிய வளம் எவ்வாறு இருந்திருக்கும் அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது, புரிஞ்சுக்க முடியுது. ஓரளவுக்கு அது புரிஞ்சுக்க முடியுது. நாம் வச்சிருக்கிறது கொஞ்சம் தான், ஆனால் அழிந்து போனது அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு புரிதல் உனக்கு கிடைத்து விட்டது இல்லையா? அப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த கொஞ்சத்தையும் நம்ம படிக்காமே விட்டுட்டு இருந்தான்னு அர்த்தம். அது நியாயமா? அந்த கொஞ்சத்தையும் நம்ம கொஞ்சமாவது வாசிக்கணும் இல்லையா, படிக்கணுமா இல்லையா? அப்ப எத்தனை சங்க இலக்கியங்களை நீ படிச்சிருக்க, அதுல ஏதாச்சும் பேரா தெரிஞ்சிருக்கணுமா அப்படிங்கறது நீ கொஞ்சம் கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்று பாரு. கண்ணாடி நிரம்பிடும். எது அப்படின்னு துப்பிட்டு, புரியுதா இல்லையா? ஆமா தானே? ஆமா ஆமாதான் இல்லையா? அப்படி வா வழி. சரி, அப்ப இந்த மறைந்து போன நூல்கள் அப்படிங்கிற பட்டியல சொல்லுங்க மேம். இங்க பாருங்க, அடுத்தது பாருங்க. மறைந்து போன தமிழ் நூல்கள், இலக்கிய இலக்கண நூல்கள் தொடர்பான குறிப்புகளை நமக்கு தருகிறார். மேலும் இது தமிழ் மறுமலர்ச்சிக்கு பெரும் ஊக்கம் அளிப்பதாக அமைந்திருக்கக்கூடியது அப்படின்னு அந்த நூல்களை பற்றியில நமக்கு சொல்லியிருக்கிறார். அடுத்த தலைப்பை பக்கத்துல வாசிக்கிறாங்க ஒரு அம்மா. கை வச்சு கவனிக்கலையே, எந்த விரல் வைக்கணும்? மேலேயே அவருடைய இதழ்கள் பார்த்தோம் நம்ம இல்லையா? குடியரசு, ஊழியன், செந்தமிழ் செல்வி, ஆரம்பாசிரியன், லட்சுமி போன்ற இதழ்கள்ல அவர் எழுதிட்டு வந்தாருங்கிற செய்தி நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ இவருடைய அந்த சொல்லாய்வு கட்டுரைகள் எல்லாமே எந்த இதழில் வெளிவந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அது செந்தமிழ் செல்வி என்கின்ற இதழில் வெளிவந்திருக்குது. அந்த சொல்லாய்வு கட்டுரைக்கு என்ன பேரு? அஞ்சிரை தும்பி. அஞ்சிரை தும்பி போட்டு வைங்க. இது ஒரு மதிப்பெல்லாம் அடிக்கடி கேட்கிறாங்க. அவருடைய
சொல்லாய்வு கட்டுரைகள் எந்த பெயரில் எந்த இதழில் வெளிவந்தது? சொல்லாய்வு கட்டுரைகள் எந்த பெயரில் வெளிவந்துச்சு? எந்த இதழில் வெளிவந்துச்சு? சரி, அப்படிங்கிற ரெண்டுத்துக்கும் ஒரு புரிதல் இருக்கணும். ரைட், அடுத்ததுமா இதுல உனக்கு தெரிந்தது பாத்தீங்கன்னா மலையாளம் தெரியும். எங்க பேசப்படுகின்ற மொழி? கன்னடம் தெரியும். சமஸ்கிருதம் எந்த ஒரு பூர்வீக குடிக்கும் உரிமையானது கிடையாது. இது ஒரு தேவ பாஷை, மந்திரங்கள் மட்டும் இருக்கக்கூடியது. அப்படி ஒரு மொழி இருந்துச்சு தெரியும். பாலி அப்படிங்கிறது அது வட இந்தியாவில் இந்த சமஸ்கிருதத்துக்கு இணையாக பேசப்பட்ட ஒரு மொழி. இன்னும் கேட்டீங்கன்னா இந்த ராமாயண மகாபாரதங்கள்லாம் எந்த மொழியில் இருந்ததாக நம்பப்படுகிறதுன்னு கேட்டா பாலி மொழியில் இருந்ததாக நம்பப்படுகிறது. பாலி மொழியில அதுக்கப்புறம் தான் அந்த பாலி மொழி வடமொழி அப்படின்னு சொல்லி அதை சமஸ்கிருதத்தாக மாத்திட்டாங்க. அப்ப சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டதாக நம்பப்படவில்லை. அதுக்கு முன்னாடி பாலி என்கின்ற மொழியில எழுதப்பட்டிருக்கிறது. எது? ராமாயணமும் மகாபாரதமும். அது அந்த மொழியில நூல்ல மொழியாக்கம் பண்ணியிருக்கிறது. அப்ப நாம என்ன நினைச்சுக்கிட்டோம், அதெல்லாம் அந்த நூல்ல தான், அந்த மொழியில் தான் எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா? இப்படிப்பட்ட ஒரு கருத்தும் இருக்கு என்பதை நீ தெரிந்து கொள். அடுத்தது ஆங்கிலம். இது அவரும் உலக மொழியாக இது நம்பப்படுகிறது. ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியும் கோடு போட்டு வைங்க. மகேந்திரவர்மன் என்ற ஒரு பல்லவ மன்னன் மத்த விலாசம் அப்படிங்கிற ஒரு நாடக நூலை எழுதியிருக்கிறாரு. சரி, இந்த நூலை அவர் படிச்சுட்டு அப்படியே தமிழாக்கம் பண்ணியிருக்காரான்னு கேட்டா இல்ல. எந்த நூலுக்கு போயிருக்குது? தமிழிலிருந்து ஆங்கிலத்துக்கு போயிருக்கு. ஆங்கிலத்தில் தான் இதை படிக்கிறாரு. யாரு? மயிலேசினி வெங்கடசாமி. அப்படி ஆங்கிலத்துல படிச்சுட்டு ஆங்கிலத்துல இருந்து தமிழுக்கு மொழியாக்கம் செய்கிறார். அப்போ இது அப்படியே ஒரு பாதியா மறைஞ்சு போயிருக்கு பாருங்க நம்மளுடைய வரலாறு. மகேந்திரவர்மன் தமிழ் தான் எழுதியிருப்பான். சரி, தமிழ்ல இருந்தா தமிழுக்கு உடனே அது கிடைச்சிருக்கணும்ல, கிடைக்கல. அந்த நூல் அப்படியே அமைச்சிட்டானுங்க. அற்புதமான நூல் அப்படிங்கிறது என்னுடைய மொழியில் வந்ததாக இருக்கட்டும், ஆங்கிலத்தில் எழுதிட்டாங்க. அப்போ ஆங்கிலத்தில் அதை படிச்சுட்ட பிறகு மகேந்திரவர்மன் எல்லாம் நம்மால் தான் எழுதியிருக்காங்க இதை. அப்போ இதை தமிழுக்கு கொண்டு போய் இது வந்து அழிந்து போகும் பட்டியல் இருக்குது, கொண்டு போய் தமிழ்நாட்டுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும், நம்முடைய கடமைன்னு சொல்லிட்டு அந்த ஆங்கில நூலை தமிழ் மொழியில மொழிபெயர்த்து நமக்கு தந்திருக்கிறவர் யாருன்னு கேட்டா இந்த மயிலேசினி வெங்கடசாமி. எப்படிப்பட்ட வேலைகள்லாம் ஈடுபட்டு இருக்காரு பாத்தீங்களா? அப்போ இந்த மகேந்திரவர்மன் என்பவர் எழுதிய நூலை எந்த மொழியிலிருந்து மொழிபெயர்த்தார்? ஆங்கிலம் வழியாக தமிழாக்கி இருக்கிறார். ஆங்கிலத்திலிருந்து டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்ல மொழியாக்கம் செய்து வெளியிட்டிருக்கிறார் அப்படிங்கிறது செய்தி நமக்கு தெரியுது. அப்போ மகேந்திரவர்மன் நேரடியாக ஆங்கிலத்தில் எழுதல, மகேந்திரவர்மன் எழுதியதை ஆங்கிலத்தில் வேற ஒருத்தர் மொழிபெயர்த்து வச்சிருக்கிறாரு. அப்போ அந்த நூல் தமிழ் நூல். அது அங்க போனதை என்ன பண்றாரு? மீண்டும் தமிழாக்கி நமக்கு தந்திருக்கிறார். சரி, அடுத்தது நிறுவுவதில் ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாருமே இந்த தமிழகத்தில் செய்த சிறப்புகளை எல்லாம் இது இந்தியாவினுடைய சிறப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஒருத்தர் தமிழகத்தில் சாதிக்கிறார்னா இது தமிழகத்தை சார்ந்தவர்னு சொல்றது சிறப்பா அல்லது இந்தியாவை சார்ந்த ஒருத்தர் செய்திருக்கிறாருங்கிறது சிறப்பா? தமிழகம். ஏன்னா குறிப்பிட்டு சொல்லணும், அந்த தமிழகம் இந்தியாவுக்குள்ள தான் இருக்குது, அது ரெண்டாவது சிறப்பு இந்தியாவுக்கு வந்துட போகுது எப்படியா இருந்தாலும். அப்படிங்கிற போது நம்முடைய சிறப்புகளை நம்முடைய பெருமைகளை அழுத்தக்கூடிய மறைக்கக்கூடிய ஒரு வேலை எப்படின்னு பண்ணா இது இந்தியர் ஒருவரால் செய்யப்பட்டது. இப்பயும் ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்குது. என்ன தெரியுங்க? அரசியல். ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் கடத்தப்பட்டால் அல்லது அவர்கள் தண்டிக்கப்பட்டால், அவங்க வலைகளை கிழிக்கப்பட்டால், சிறைப்படுத்தப்பட்டால் தமிழக மீனவர்கள் சிறைப்பிடிப்பு அப்படின்னு செய்தி வரும். இதுவே வட இந்தியாவில் இந்த பக்கம் ஒரிசா, பீகார், இந்த பக்கம் இருக்கிற குஜராத் போன்ற ராஜஸ்தான் போன்ற பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த கீழே அரபிக்கடல் கீழே மீன் பிடிச்சிட்டு அந்த பாகிஸ்தான் இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகளால் கடத்தப்பட்டால் இந்திய மீனவர்கள் கடத்தல், இந்திய மீனவர்கள் சிறைப்பிடிப்பு. எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனம் தெரியுமா உங்களுக்கு? இப்ப உனக்கு பிரச்சனை இது, நீயே பார்த்துக்கோ அப்படின்னு நம்ம மேலேயே கட்டுற மாதிரி இது. தமிழக மீனவர்களுக்கு பிரச்சனை, தமிழர்கள் பார்த்துக்கோ. ஆனால் அங்க வட இந்தியாவில் ஒரு பிரச்சனை சொன்னா இந்தியாவே அதுக்கு குரல் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அரசியல்.
புரியுதா உனக்கு நான் சொல்ற சூட்சுமம் புரியுதா? அந்த மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் இந்த இந்தியவியல் எல்லாமே எப்படி இருந்துச்சு, எல்லாமே தமிழகத்தை சார்ந்தவர்கள் பெரும்பான்மையான சிறப்புகளில் செய்து கொண்டிருக்கிற வேலையில இது இந்தியா முழுக்க இது பரவலாக பேசப்பட்ட ஒன்று அப்படின்னு நம்முடைய சாதனை மழுங்கடிக்கப்பட்டது. அதை அப்படியே மீட்டெடுத்து, டேய் நீங்கள் சும்மா வந்து உறவு கொண்டாடாதீங்க, நீங்கள் வேற நாங்கள் வேற தான், இப்போ நாங்கள் தான் இந்த வேலையை செஞ்சோன்னு சொல்லிட்டு தமிழகத்தை சார்ந்தவர்களாக இதை செஞ்சாங்க அப்படின்னு திராவிட ஈராக அதை மாற்றி நமக்கு ஒரு அங்கீகாரத்தை பெற்று தந்தவர் யார் அப்படின்னு கேட்டா இந்த மயிலை சீனி வெங்கடசாமி. புரியுதா உனக்கு? ரைட். அடுத்தது அது நான் படிச்சுக்கிறேன், இதை நீங்க படிங்க. ஆராய்ச்சி நூல்களை பெரும்பான்மையோர் படிப்பதில்லை. நீங்க இப்போ புத்தகத்துக்கு நூலகத்துக்குள்ள உள்ள போறீங்க, நூலகத்தை போனோடனே தமிழக வரலாற்றில் ஏதாச்சும் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்களா அந்த மாதிரி நூல்களை தேடி எடுப்பீங்களா? இல்லை நமக்கு ஏதாச்சும் கதை புத்தகங்கள், நாவல்கள், சிறுகதைகள் ஏதாச்சும் இருக்குதா அதை போய் தேடி கண்டுபிடிச்சு படிப்பீங்களா? கதை புத்தகங்கள் தான் நம்ம போவோம். அப்போ இது அவருக்கு தெளிவாக தெரியுது. நம்ம உயிரை கொடுத்து நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி அந்த கட்டுரைகளை ராவு பகலமாக கண்முழிச்சு பல்வேறு நூல்களை ஆராய்ச்சி பண்ணி ஒரு கட்டுரை எழுதுனா அதை படிக்கிறதுக்கு நாதி இல்லை, யாரும் அதை போய் படிக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு இந்த தமிழக வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்ளுகின்ற ஆர்வம் இல்லை என்பதை தெரிந்து கொண்டே நான் எழுதுவேன் எழுதுறாரு. நீ தெரிஞ்சுக்கிட்டா போடா, என்னுடைய கடவுளாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. புரியுதா? திட்டுறாரு நம்மளை, நம்ம சிரிக்கிறோம். படிங்க. சிறுபான்மையோரே படிக்கின்றனர். அப்ப ஒரு சிலர் தான், யாரோ ஒருத்தரா, 100க்கு ஒருத்தர் 2 பேர் தான் படிக்கிறாங்க அந்த மாதிரியான நூல்களை. சரி பரவாயில்ல, தெரிஞ்சுக்கிட்டே எழுதுறாரு. போக்கினையும் உணர்த்துகிறது. அப்ப தமிழர்கள் தங்களுடைய வரலாற்றை அவர்கள் பெருசாக எதுவும் மதிக்கவில்லை அப்படிங்கிற அந்த தமிழர்களுடைய அந்த மனப்பான்மையும் என்ன பண்றாரு, அவர் திட்டியும் எழுதுகிறார். சரி, அடுத்தது அமர்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. தமிழுடைய வரலாறுகளில இவருடைய ஆய்வுகள் ஏற்கனவே இங்க சொல்லியிருக்காங்க அங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லாம, நான் கண்டுபிடிச்சது எல்லாமே புத்தம் புதுதான், முதல் அப்ப நான் தான் சொல்றேன், புரிச்சுக்கங்கடா அப்படின்னு அவர் சொல்ற மாதிரி, நிர்பந்திக்கிற மாதிரி புதிய ஆய்வுகள் முதலாக அவர் தான் சொல்லியிருக்கிறாரு. வேற யாரும் இது வரைக்கும் சொல்லல. அப்படிப்பட்ட ஆய்வுகள் ஏராளம். என்னன்னு கேட்டா நான் கூட ஒரு 2 சொல்லிடுறேன் உங்ககிட்ட. என்னது? இந்த கூவம் நதியினுடைய தொடக்கம், மாமல்லபுரத்தை மகாபலிபுரம் என்று சொல்வதும் இன்னும் ஒரு செய்திகள் இருக்குது. அதை நான் இந்த பாடத்தை முடிக்கிற போது ஒன்று சொல்றேன், கீழே கொடுத்துருக்காங்க. பல ஆய்வுகள். அவர் என்ன பண்றாரு, ஐயா நான் கல்வெட்டை பத்தி ஆராய்ச்சி செய்யணும்னு ஒருத்தர் வந்து தலையெடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தருக்கு ஆய்வு, இப்போ இந்த பிள்ளைக்கே நான் கல்வெட்டை பத்தி ஆராய்ச்சி செய்யணும்னு ஒரு எண்ணம் தோன்றிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், அந்த கல்வெட்டு சார்ந்த செய்திகளை ஓரளவுக்காக நம்ம வாசிச்சு வச்சிருக்கணும்ல, தெரிஞ்சு வச்சிருக்கணும்ல. அப்போ இவருடைய ஆய்வுகளை எடுத்து நம்ம படிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிள்ளை ஒரு 50 ஆண்டுகள் தேடி கண்டுபிடிச்சு தெரிய வேண்டிய செய்திகள் எல்லாமே ஒரு மாதத்துக்குள்ள தெரிஞ்சுக்கும். அப்போ மற்ற ஆய்வாளர்களுக்கு இவருடைய ஆய்வு வழிகாட்டியாக இருக்குதானே. அப்ப 50 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பிள்ளை தெரிஞ்சுக்குவான். ஆனா இவர் ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்றாரு, கொண்டு வந்து இந்தப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்ககிட்ட கண்டுபிடிச்சு சொல்லிட்டேன், இதுக்கு மேல ஏதாச்சும் நீங்க கண்டுபிடிக்கணும், நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்குறாரு உங்ககிட்ட. அப்ப எவ்வளவு கஷ்டத்தை கொண்டு வந்து முன்னாடி வச்சிருக்காரு பாருங்க. அப்ப நான் எவ்வளவு என்னால் முடிந்த அளவுக்கு உயிர் போக வரையிலும் அவர் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருந்தாரு. அப்போ உயிர் போகும் வரையிலும் சாகர வரையிலும் ஆராய்ச்சி ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாரு. ஆனால் அந்த ஆராய்ச்சிகளை சரியா உட்காருமா, அந்த ஆராய்ச்சிகளை என்ன பண்றாரு, கொண்டு வந்து உங்களுக்கு முன்னாடி வைக்கிறாரு. இப்படி அப்பா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஆராய்ச்சியை மேற்கொண்டுட்டேன், இதுக்கு மேல ஏதாச்சும் தொடங்குன்னு சொன்னோடனே அதை நிறைய பேர் பிடிச்சிக்கிட்டு அண்ணா இவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்காரப்பா, நான் ஆராய்ச்சி பண்ணோம்னா 10-20 ஆண்டுகள் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அதுல இருந்து பல பேர் ஆராய்ச்சியை தொடங்கி இருக்கிறாங்க. புரியுதா? அதனால அடிமரமாக இருந்தது இவருடைய ஆராய்ச்சிகள் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகுது.
ஆமா, கேடயம் பரிசாக வழங்கியது. ஒரு பரிசு பொருள் கொடுத்தாங்க. கேடயம்னா ஒண்ணு தெரியும், கத்தி வாள் கேடயமா இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கேடய பரிசு கொடுத்திருக்கிறாங்க. யாரு? எழுத்தாளர் சங்கம். ஆமா. தமிழ் பேரவை செம்மல். ஆமா, தமிழ் பேரவை செம்மல் என்ற விருதினை அளித்த பல்கலைக்கழகம் எதுன்னு ஒரு மதிப்பில் கேட்பாங்க, அடிக்கோடு போட்டு வச்சுக்கோங்க. மதுரை காமராசர் பல்கலைக்கழகம். தேடலினாலும் மனிதருக்கு. ஆமா, 25 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிச்சுன்னு சொன்னா வெள்ளி விழா, 50 ஆண்டுகள் நிறைவடைஞ்சுன்னா பொன் விழா, 100 ஆண்டுகள் நிறைஞ்சிச்சுன்னா நூற்றாண்டு விழா. இந்த மணி விழா என்பது 60 ஆண்டுகள் நிறைவடைந்தா சொல்லக்கூடியது. எழுதிக்க பக்கத்தில் 60 ஆண்டு. மணி விழா என்பது 60 ஆண்டுகள் நிறைவடைந்தால் கொடுக்கக்கூடிய எடுக்கக்கூடிய ஒரு விழா. தமிழியல். விரித்துரைத்தவர், நமது அடையாளங்களை மீட்டு தந்தவர். அப்ப இறுதி வரையில திருமணமே செய்து கொள்ளாமல் தன்னுடைய உடல் பொருள் ஆவி முழுக்க தமிழுக்காகவே செய்து வாழ்ந்து மடிந்தவர் வெங்கடசாமி. ஆமா, அப்படி மடிகிற தருவாயிலும் நமது அடையாளங்களை மீட்டு தந்து விட்டு மடிந்து போகிறார். புரியுதா? இப்ப அவரை பற்றிய செய்திகள், கூடுதலான சில செய்திகள் தெரிந்து தெளிவோங்கிற பகுதியில கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே இவர் புதுசா தான் முதலாக இவர் தான் சொன்னாருங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லையா? அதுல ஒரு செய்தி, இன்னொரு செய்தி பாருங்க, வாசிமா. கண்ணாடி போட்டுக்கிட்டு சேட்டை கோடு போடுங்க. சேரன் கொடிக்கு வில், சின்னங்கள் அறியாதவை. அப்ப சேரனுக்கு என்ன சின்னமா? சோழனுக்கு, பாண்டியனுக்கு. இது ஏற்கனவே சங்க காலத்துல மூவேந்தர்கள் ஆட்சி செஞ்சாங்க, அவங்களுடைய சின்னங்கள் இதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி தெரிந்த வேளையில இவர் புதிய ஒரு செய்தியை சொல்றாரு. என்ன செய்தி அது? அகநானூற்றில் பற்பல. இங்க பாருங்க, அப்ப இங்க பேர் பாருங்க, சங்ககால பசும்பூன் பாண்டியன் கொடுத்திருக்காங்களா? பாண்டியன் என்ன வச்சிருந்திருக்கணும்? அவன் கொடியில மீன் தான் வச்சிருந்திருக்கணும். அப்ப அந்த பசும்பூன் பாண்டியன் என்று சொல்லக்கூடிய ஒரு பாண்டிய மன்னன் தன்னுடைய கொடியில யானை சின்னத்தை வைத்திருந்தான் அப்படிங்கிற செய்தி அகநானூற்றில் 162வது பாடல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கிறது. அப்படிங்கிற செய்தியை இவர் தான் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார். அப்ப அகநானூற்று அதுக்கு முன்னாடி அந்த பாடல்கள் எல்லாரும் படிச்சுதான் இருப்பாங்க. இருந்தாலும் அந்த அரிய செய்தியை இருப்பதை யாரும் கண்டுகொள்ளவில்லை. இவர் கண்டுகொண்டு என்ன பண்றாரு? செய்தியை நம்ம கிட்ட சொல்றாரு. இது போல வரலாறுகள்ல மறைக்கப்பட்ட அல்லது கண்டுகொள்ளாத செய்திகளை எல்லாம் கண்டுபிடித்து சொன்னதுல இவருடைய ஆய்வுகள் ரொம்ப ரொம்ப மேலிட்டது, உயர்வானது அப்படின்னு செய்தியை தெரிஞ்சுக்கிட்டு அடிப்படை செய்திகளை நாளை தெரிந்து கொள்வோம். புரியுதா? இன்னும் சில செய்திகள் இருக்குது, அதை நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். புரியுதா? நன்றி, வணக்கம்.